வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். மொத்தமாக காலியாகும் அதிமுகவா? தாவைக்காவுக்கு தாவியா தீவிர விசுவாசியா? இபிஎஸ்க்கு அடுத்த அதிர்ச்சி என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளெல்லாம் பின்னுக்கு தள்ளி புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே 108 இடங்களை பிடித்து ஒரு பெரும்பான்மை நிறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில்தான் அதாவது எதிர்க்கட்சியாக திமுக தனது நிலைநாட்டியிருக்கிறதாம். அதற்கு அடுத்தாது போல் 3வது இடத்தை அதிமுக பிடித்திருக்கிறது. இந்த வகையில்தான் அதிமுகவில் ஏற்படும் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. அதாவது இந்த தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான திருப்பங்கள் எல்லாம் அரங்கேறி வரும் நிலையில்தான் அதிமுகவை சேர்ந்த மேலும் இரண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்ட செய்திதான் அதிமுக தொண்டர்களே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து இவ்வாறு ஒவ்வொருவருவாக கட்சி தாவி வேறொரு கட்சிகள் இணைப்பது என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் தொகுதியின் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவான அதாவது ராஜஜெயலிங்கம் அவர்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகியும் அமைச்சருமான KS செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் தங்களை இணைத்து கொண்டாராம். அது மட்டுமின்றி அவரை தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் அரக்கோணம் முன்னாள் எம்எல்ஏ ரவியும் கூட தன்னை தாவைக்காவில் இணைத்து கொண்டாராம். அது மட்டுமின்றி இவர்களெல்லாம் கடந்த 2011 மற்றும் 16 மற்றும் 2021 ஆகிய 3 தேர்தல்களில் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அரக்கோணம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் என்பதுடன் அது மட்டுமின்றி அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இவர்களெல்லாம் தீவிர விசுவாசியாக செயல்பட்டார் என்றுதான் கூறப்படுகிறதா. அது மட்டுமின்றி தாவைக்கா நிர்வாகி மற்றும் அமைச்சர் என் ஆனந்த் முன்னிலையில்தான் அவர்கள் கட்சிகள் இணைந்த இந்த நிகழ்ச்சி என்பது அதிமுக வட்டாரத்திலே ஒரு மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் களத்திலும் கூட இந்த தாவைக்காவின் பலம் கூடுதலாக அதிகரித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அது மட்டுமின்றி தாவைக்காவில் அதாவது முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்கள் தற்போது அமைச்சராக பதவியேற்ற நிலையில்தான் தாவைக்காவில் இணைந்த பிறகு அவருடைய அடுத்த கட்ட வேலையெல்லாம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. அதாவது அதிமுகவில் மூத்த நிர்வாகி, மூத்த அமைச்சர் மற்றும் மூத்த எம்எல்ஏக்களை எல்லாம் கண்டிப்பாக தாவைக்கா பக்கம் இழுவதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருப்பார் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. ஏனென்றால் செங்கோட்டையனை அப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி அனைத்து பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். அதன் பிறகுதான் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில் தங்கை இணைத்துக் கொண்டார். இந்த வகையில்தான் செங்கோட்டையின் நகர்வு எல்லாம் கண்டிப்பாக அதிமுகவை பிளவு ஏற்பட்டு அங்குள்ள எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதன் வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக பேசப்படும் செய்திதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.